12க்கு 20 ஒரு பெட்ரூம் சொல்றேன், எழுதிக்கப்பா. சொல்லுங்க. 4500 செங்கல்பா. அப்புறம் ரூஃப், காங்கிரீட், பூசு ரூபா மொத்தமா 2,40,000 ஆச்சுக்கா. நான் போட்ட கொடுத்துறேன்ப்பா. சரிக்கா. ஆனா உனக்கா எல்லா வேலையும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இதான் அக்கா, எவ்வளவு நாள் ஆகும் கட்டி முடிக்க? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிச்சு கொடு. நான் வரும்போதெல்லாம் யோசிப்பேன், உங்களுக்குன்னு தனியா ரூம் இல்ல, நீங்க ஹால்ல தான் இருந்தீங்க இருக்காங்க. அண்ணா, உங்களுக்காக நீங்க ஒரு ரூம் கட்டிக்கிறது தான் நல்லது. எப்போ பண்ணி போகுது. ஆனா என்ன ஆனா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. 1,00,000 ரூபாய் ஆயிடும், பெரிய தொகை. வேணும்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கட்டிக்கலாமா? வீணிங்களா மீனா? கடன் இருக்கதெல்லாம் யோசிக்காத, பாத்துக்கலாம். வா வா. அக்கா, அட்வான்ஸ் எவ்வளவுக்கா கொடுக்கணும்? என்னடா உன்னால கிண்டல் பண்ணாம இருக்க முடியாதா? ஏன்டா கட்ட போறது ஒரு ரூமுக்கு எதுக்குடா அவ்வளவு சீக்கிரத இப்பவும் அப்படியே மெயின்டைன் பண்ணு. மனோஜ், நீ பேசாம இரு. ஸ்வேத், அப்புறம் உன் கல்யாணம் எப்போ? இப்பதான் டெஸ்ட் வச்சிருக்கேன். வீட்லயும் தெரிஞ்ச இடத்துல பாக்க சொல்லு. என் சொந்தத்துல வேணா பார்த்து சொல்லு. ஊரு போயிருக்காரு, அதனால அம்மா கையால. டேய், நான் எதுக்குடா கொடுக்கணும்? கையால பணம் கொடுத்தா சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்களா? அதுக்கு தானே கேட்டோம். ஏன் பெரியமா இப்படி பண்றாங்க? இவன்னா எல்லாம் முன்னாடி நின்னு பண்ணுவாங்க. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. சொல்றேன் ஆண்டி. எனக்காகவா? ஆமா ஆண்டி, நீங்க தானே சொன்னீங்க ஆன்லைன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ஃபேமிலிலயும் இருக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோன்னு வைங்க. போட்டா ஃபேமிலி வியூவர் அந்த வீடியோவை நிறைய பேர் பாப்பாங்க. கொடுக்கலையே. அது வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியவா போகுது? இதுல நித்தி பெருமையா பேசுவாங்க. அதுவும் இல்லாம வியூஸ் அதிகமா போனா அதுக்கு காசு. நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க ஆண்டி. சரி, நீ நல்ல பணத்தை குடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நிஜமாவா? ஆமா ஆண்டி, சொல்லுங்க. ஏதோ ஆசைப்படுறாங்க, குடு. ஸ்ருதி, ரெடியா இருக்கீங்க? சும்மா ஒரு மெமரிஸ்க்காக இல்ல ஆண்டி? என் பையனும் மருமகளும் சேர்ந்து ஆசைப்பட்ட மீனா 1/2 மணி நேரத்துல 50 முழம் பூ கட்டுவா. பூ கட்ட போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்காக கொடுத்துருக்கீங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இருக்கட்டி, அதான் கொடுத்தாச்சுல, போய் வேலையை பாருங்க, போங்க. ஆண்டி சூப்பர். சரிங்க தம்பி, நான் வரேன். சரிங்க. மாறிட்டாங்க, இவங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அவங்கள யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. மீனா, உங்க ஜூஸ் குடிச்சேன். பரவாயில்லம்மா, உன் வீட்ல உன் அப்பா அம்மா பாத்துக்கிட்ட மாதிரி இல்லம்மா, வேணாம்மா. அம்மா வாக்கா. வா மீனா, வாங்க மாமா. ஆனா ஃபோன் பண்ணாரு மாமா. என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாரு மாமா. என்ன செஞ்சிட்டு வராமா அவரு? உண்டாட்டி அடிச்சு. அவர் எப்ப மாறுவாருன்னு தான் தெரியல மாப்ள. அதெல்லாம் மாறிடு. சீதா வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாமா நாங்களும் சொல்றோம். அப்படிலாம் கூப்பிட்டவனே போயிட்டா சீதாவோட வருமா இருந்தாலும் தெரியாம போயிடுமா? அவனே. அம்மா, என்னாச்சுமா? எதை பத்திமா சொல்ற? என்ன இருக்கு? ஏமா இப்படி பயமா இருக்கு? சொல்றாரு. அவரு சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அவரு நொடிஞ்சு போயிட்டாரு. சரியா சாப்பிடாம தூங்காம இருந்தாரு. அந்த அழாதம்மா, அப்பாக்கு எதுவும் இருக்கும், எனக்கும் நிம்மதியா இருக்கும். நீ வருவியா ரேகா? அவருக்காக ஒரு தடவை வா. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா எங்க இந்த வாழ்க்கை
இத்தனை வருஷம் வாழாத வாழ்க்கைய அவரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற பிள்ளைய பெத்தவங்க உங்களுக்கு என் நிலைமை புரியும்னு நினைக்கிறேன். நான் கேக்குறேன். ரேகாவை அப்பாவை பார்க்க கூடாதுன்னு நாங்க ஏன் சொல்ல போறோம்? அதான் தான் சொல்றாங்கடா. ரேகாவை கூட்டு போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு பரவாயில்லங்க, உடனே கிளம்புங்க, போயிட்டு வாங்க. அழாதம்மா, வாமா போலாம். என்ன மீனா, அந்த அம்மா சொல்றது நம்பலாமா? உண்மையதான் சொல்லுதா பொசுன? போயிட்டு வரட்டுங்க, பாத்துக்கலாம். அப்புறப்பா டெய்லி வந்து வாங்குறதுக்கு நம்மளது சீசன் பிசினஸ்ல அப்படிதான் வருவாங்க. கல்பத்திலே எல்லாத்தையும் வாங்கி வச்சு யாரும் குடுக்கறது இல்ல. வேணா உன் கல்யாணத்துக்கு அப்படி பண்ணிடலாமா ஜீவா? அதெல்லாம் வேணாம் இருக்குல்ல சார். ஏன்பா உனக்கு என்ன கஷ்டம்? அதான் ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி இருக்கேன். கடைசியில நான் ஜெயிலுக்கு தான் போவோம் போல இருக்கு. ஐயோ பாஸ், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சந்தோஷ் சார், பாஸுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. நாங்களும் அதை யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமா தான் வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. நம்ம ஏன் இப்படி இருக்கோம் ப்ரோ? எங்களுக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்கீங்க. அது ஞாபகம் இருக்கா இல்லையா? சக்திவேல் சார், இப்ப நம்ம கம்பெனில ஸ்ட்ரைக் வர அவங்களோட எண்ணத்தை பொறுத்தது. நாம என்ன அப்படியா பழகணும்? இப்ப என் நிலைமை என்னன்றது உங்களுக்கே தெரியும்ல. கையில காசு வச்சுக்கிட்டா இல்லன்னு சொல்றேன். வெளிய பார்க்கதான் நான் பெரிய பிசினஸ் பண்றேன். இப்பவே எங்களுக்கு பாக்கி சம்பளம் வேணும். அப்பதான் நாங்க இனிமே வேலை செய்வோம். நீங்க மட்டும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எல்லாரும் நினைக்கிறீங்க. டிவோர்ஸ் கேஸ் முடியாம எனக்கு எப்படி பணம் வரும்? அப்ப சீக்கிரம் டைவர்ஸ் வாங்குற வழிய பாரு. நானா முடிக்காம ஆயுசு 100. ரோஹிணியே வந்துட்டாங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சி செக்ஷன்னா இன்னும் அதிகமாகும். அததான் நீ கட்டிட்டல. அதுக்கு நீ என் கூட வரணும். என்ன ரோஹிணி விளையாடுறியா? நான் எப்படி உன் கூட வரேன்? இல்ல பாசம் ஏதாச்சும் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? पूरा रोल तुम्हारे बेटे की शादी कर पाऊंगा। ये कंजूस पड़ोसन बिना मतलब कभी कुछ नहीं देती। देखो ये माँ अपने बच्चे को केला खाने के लिए देती है, लेकिन बच्चा केला नहीं खाता। कभी उसके पिता उसे डांटते हैं कि मत बच्चा कहता है कि अगर आप केला खाओगे तो मैं भी खाऊंगा। उसके पिता कहते हैं कि पहले तुम खा लो फिर मैं भी खा लूंगा। ये सुनकर बच्चा केला खाने लगता है। कुछ देर बाद अपने पिता को केला खाने के लिए देता है, लेकिन जैसे ही उसके पिता केला खाते हैं अगर आप अपनी माँ से प्यार करते हैं तो वीडियो को लाइक करें, और अगर आप अपने माँ पापा दोनों से प्यार करते हैं तो वीडियो को लाइक सब्सक्राइब करके कमेंट में एक दिन जरूर भेजें। जैसे ही उसके पिता केला खाते हैं उसे बहुत तीखा लगता है। जब वे ध्यान से केला देखते हैं तो उसके पीछे में एक मिर्च छिपी होती है, जिसे उसी बच्चे ने पहले से रख दिया था। ये माँ अपने बच्चे को खाना खा ले खा ले खा ले देख
You don't know real clothes. You know? ऐसे ना उनसे ले ये बड़ा के बच्चे लग यार ये वाले भी ये वाले भी ये नहीं है सारी ये भी था देखिए हाँ ये भी ये भी